அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு, இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பூர நாள். ஆண்டாள் அவதரித்த இந்த ஒரு நாள் தான் ஆண்டாள் ஜெயந்தியா அழைக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த நாள்ல அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கிடைத்து, வீட்ல தடைப்பட்ட சுபகாரியங்கள், நிகழ்வுகள் இது திருமணம், குழந்தை பிறப்பு இப்படி எல்லா விஷயங்களுமே நல்லபடியா நடக்கணும். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யமா இருக்கணும். இப்படி குடும்பத்துல சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்பாளை இந்த முறையில் வேண்டினாலே போதும். எளிமையான வழிபாட்டு முறைதான். அதே மாதிரி நம்ம வீட்ல நாம ஏற்றப் போகின்ற ஒரு சூட்சமான ஒரு தீபம். அதுவும் இந்த இடத்துல நாம இந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறப்ப நிச்சயமா குடும்பத்திற்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிங்கிற ஐதீகம் இருக்குங்க. அப்படிப்பட்ட பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எல்லா மாதமும் பூரம் நட்சத்திரம் வந்தாலுமே ஆடி மாதத்தினுடைய பூரம் நட்சத்திரம் நமக்கு தனித்துவமானது தான். இந்த ஆடிப்பூர் நட்சத்திரத்துல தான் உமாதேவி அவதரித்ததாக கூறப்படுது. அதே மாதிரி ஆடிப்புறத்துல தான் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் அவதரித்ததாக கூறப்படுது. அதனாலதான் இந்த ஆடிப்பூரம் சைவம், வைணவம் 2 தலங்களிலுமே கொண்டாடப்படுது. கூடுதலாக ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே தங்களுடைய தவங்களை ஆடிப்பூர நாள்ல தான் அவங்க துவங்குவதாக சொல்லப்படுது. அதே மாதிரி உலகம் படைக்கப்பட்டதும் இந்த ஆடிப்பூர நாள்ல தான். உலக அன்னையாக பராசக்தி உலகத்தை பெற்றெடுத்த தினம் அப்படிங்கிறதுனால தான் அம்பாளுக்கு இந்த நாள் வளகாப்பை நடத்தி வழிபடுகின்ற வழக்கங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சக்தி வாய்ந்த ஆடிப்புற நாள்ல குடும்பத்துல திருமண தடைகள் வந்துகிட்டே இருக்கு. குழந்தை பாக்கியம் தள்ளி போகுது. இல்லாட்டி கணவன் மனைவி ஏதாவது ஒரு காரணத்தினால பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரையும் சேர்க்கவே முடியல அப்படிங்கிறவங்க திருப்பி மீண்டும் சேரணும். கணவன் மனைவிக்கு உள்ள ஒரு அந்யோன்யம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆடிப்பூரத்திற்கு எளிமையான வழிபாடுகளை செஞ்சாலே போதும். பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்க அம்பாள் கோவிலுக்கு உங்களால முடிந்த வளையல்கள், கண்ணாடி வளையல்களை நம்ம தானமா கொடுக்கலாம். இன்னைக்கு நீங்க கோவிலுக்கு போக முடிஞ்சவங்க அதாவது அவங்க ஏற்கனவே கோவிலுக்கு நம்ம முன்னாடி கொடுத்தால்தான் மாலை மாதிரி கட்டி அம்பாளுக்கு சாத்துவாங்க. அதனாலதான் முன்னாடியே அம்பாள் எல்லா கோவில்களிலுமே இது மாதிரி கண்ணாடி வளையல்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்குவாங்க. இப்ப நீங்க பக்கத்துல இருக்கிறீங்கன்னா, பக்கத்துல உள்ள அம்மான் கோவிலுக்கு போயிட்டு நீங்க வளையல்கள் குடுத்துட்டு வரலாம். இல்லாட்டி அன்றைய தினம் கோவில்ல போயிட்டு வழிபட்டுட்டு மறக்காமல் அந்த பிரசாதமாக அவங்க வளையல் கொடுப்பாங்க. அந்த வளையல்களை நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நம்ம இது மாதிரி அதை போட்டுக்கிட்டோம்னா, நிச்சயமாக எப்படிப்பட்ட சுபகாரிய தடைகளும் நீங்கும். அம்பாளுடைய அனுகிரகமானது பரிபூரணமா கிடைக்கும். இப்ப எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் எங்கனால போக முடியல அப்படிங்கிறவங்க, நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிமையான சின்னதான வழிபாடு. இப்போ உங்க வீட்ல திருமணமாக ரெடியா பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டே இருக்கு. இல்லாட்டி குழந்தை வரம் நமக்கு வேணும் அப்படிங்கிறவங்க, இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை செஞ்சாலே போதும். எல்லாருடைய வீட்டிலேயும் அம்பாளுடைய படம் இருக்கும். அந்த அம்பாளுடைய படம் நீங்க எடுத்துக்கோங்க. உங்க வீட்ல பூஜை பண்றதற்கான ஹால்ல எங்காச்சும் ஒரு இடத்துல நல்லா சுத்தப்படுத்தி, அந்த இடத்துல கோலம் போட்டு, ஒரு மனைப்பலகை இல்லாட்டி ஒரு சுவாமிக்கான பூஜை பலகை இருக்கும் இல்லையாங்க? ஸோ அந்த பலகைய வச்சுட்டு, அதுல ஒரு சிகப்பு கலர் துணி விரிச்சுட்டு, அந்த அம்பாளுடைய படத்தை வச்சிரணும். படத்துக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய வளையல் மாலை மாதிரி கட்டி நம்ம வளையல் போடணும். போட்டுட்டு உங்களுக்கு எப்படி முடியுமோ எளிமையான முறையில பூஜைகள் பண்ணலாம். அதுல உங்களுக்கு என்ன சுவாமிக்கு நெய்வேத்தியமோ அதை வச்சுட்டு சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், கலவை சாதம் வைக்கலாம். அப்படி எளிமையான முறையில அம்பாளுக்கு ஒரு பால் பாயாசம் இது மாதிரி சிம்பிளா நீங்க பண்ணி சுவாமியோட படத்துக்கு நம்ம எப்படி ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு நம்ம வளைகாப்பு போடுவோமோ அதே மாதிரி நம்ம எளிமையான முறையில பூஜைகள் பண்ணலாம். பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த அம்பாளுடைய படத்தை எடுத்து அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க. அந்த மணப்பலகையில உங்க வீட்டோட இருக்க யாருக்காவது கல்யாணம் ஆகணுமோ, இல்லாட்டி யாருக்கு குழந்தை பாக்கியம் வேணுமோ, அவங்கள அந்த பலகையில உட்கார வச்சுட்டு அம்பாளுக்கு நாம எப்படி நலுங்கு வைக்கிறோமோ அதே மாதிரி வச்சு ஆராய்த்தி காமிக்கணும். அட்சதை, பூக்கள் இது எல்லாமே தூவி அவங்கள நல்லா வாழ்த்திட்டு,
அப்புறமா அந்த பெண்ணோட கையில வளையல்களை போட்டு விடணும். அம்மன் அமர்ந்த இடத்துல தான் உட்கார்ந்து இந்த சடங்குகளை அவங்க பண்றதுனால நிச்சயமாக உங்களுடைய எப்படிப்பட்ட வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கு அம்மனே அருள் செய்வார். அதுக்கு அப்புறமா அப்படியே எழுந்து போயிட்டு பூஜை அறையில அம்பாள் கிட்ட நல்லா வேண்டி ஆத்மார்த்தமா வேண்டிக்கணும். தேங்காய், வெற்றிலை பாக்கு, பழம் இது மாதிரி வச்சுட்டு, இப்ப குழந்தை வரம் வேண்டுங்கிறவங்க அதை அப்படியே அவங்களுடைய முந்தானையில வச்சுட்டு, அப்படியே பூஜை அறையில போயிட்டு நீங்க போய் வழிபடலாம். இந்த தேங்காய என்ன பண்ணணும்னா, அடுத்த நாள் நாம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு பொருள் பலகாரம் பண்ணிக்கலாம். மத்தபடி வேற ஏதாவது சமையலுக்கு காரமான பொருள், அசைவ உணவுகள் இது மாதிரி நாம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்படி எளிமையான முறையில அம்பாளுக்கு செய்யக்கூடிய நம்ம வீட்ல சின்னதான இந்த ஒரு நலுங்கு, ஒரு பூஜை நம்ம ஒரு வளகாப்பு, ஒரு ஃபங்ஷன் மாதிரி பண்ணுவது போன்று எளிமையான ஒரு விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய குழந்தைகளுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு திருமணத்திற்கு, ஒரு குழந்தை பாக்கியத்திற்கு கண்டிப்பா அம்பாளுடைய அனுகிரகத்தாலே அடுத்த ஆடிப்பூரம் வருவதற்குள்ள சுப விஷயங்கள் உங்க வீட்ல நடக்குமுங்க. இப்படி பூஜை பண்றப்ப நம்ம வீட்ல கொஞ்சம் அதிகமா கூட வளையல் கூட நீங்க வாங்கி வச்சுட்டு, கையோட கோவில்களுக்கு நம்ம போவோம். அப்ப கோவில்ல நிறைய பேர் வந்திருப்பாங்க. அப்ப கோவில்களுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு வளையல்களை உங்க கையால அன்னைக்கு கொஞ்சம் வெத்தல பாக்கு, பழம் உங்களால முடிந்த ஒரு சாக்லேட் பீட்டு கூட வச்சுக்கலாம். வசதி இருக்கிறவங்க, அப்படி இல்லாதவங்க வெறும் வெத்தல பாக்கு, பழத்தோட சேர்ந்து இந்த கண்ணாடி வளையல்களையும் நீங்க பிரசாதமாக அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 பேருக்கு, இல்லாட்டி ஒரு 10 பேருக்கு, 7 பேரு, 9 பேரு, அப்படி இல்லாட்டி 2 பேருக்காச்சும் நீங்க அன்றைய தினம் இந்த கண்ணாடி வளையல்களை கோவில்ல போய் நீங்க தானமாக கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா, இது ஆடிப்பூரத்துக்கு பலருடைய வாழ்க்கையில அவங்க இதெல்லாம் செஞ்சு ஃபாலோ பண்ணி அவங்கவங்களுக்கு கை மேல பலன் கொடுத்த ஒரு பரிகார முறை தான். எளிமையான ஒரு விஷயம் தான். அம்பாளுடைய அனுகிரகத்தால நம்ம வீட்டுக்கு நிச்சயமா சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே நடக்குமுங்க. அதே மாதிரி நம்ம வீட்ல ஒரு சூட்சமான இந்த இடத்துல இந்த தீபத்தை ஏத்துங்கன்னு நம்ம பதிவுல சொல்லியிருப்போம் ஆரம்பத்துல. அது எங்கன்னா ஆடிப்பூர அன்னைக்கு ஆண்டாள் தினம், ஆண்டாள் ஜெயந்தின்னு ஒரு பெயர் இருக்கு. அதாவது ஆண்டாள் அவதரித்த நாள் தான் இந்த ஆண்டாள். எங்க அவதரித்தாங்க, எங்க இருந்து அவர் கண்டெடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, துளசி மரத்திற்கு துளசி அதாவது அந்த செடிகளுக்கு கீழே தான் இந்த ஆண்டாளை குழந்தையாக எடுத்தாராம். அப்படிப்பட்ட துளசி செடியை நாளைக்கு நம்ம உங்க வீட்ல சின்னதான ஒரு தொட்டி இருந்தாலும் பரவால்ல, துளசி மாடம் இருந்தாலும் பரவால்ல, துளசிக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு மட்டும் வச்சுட்டு, ஆடிப்பூர அன்னைக்கு ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏத்திட்டு, ஆத்மார்த்தமா துளசிக்கு உங்களால என்ன பூஜைகள் பண்ண முடியுமோ பண்ணிட்டு நீங்க வேண்டி பாருங்க. நிச்சயமாக ஆண்டாளுடைய அனுகிரகம் பரிபூரணமா உங்களுக்கும், உங்க குடும்பத்திற்கும் கிடைக்கும். எளிமையான ஒரு தீப வழிபாடு தான். இத நீங்க காலையில பண்ணலாம், இல்லாட்டி மாலை நேரத்துல பண்ணலாம். எப்ப வேணாலும் நம்ம வீட்டு துளசிக்கும் இது மாதிரி நீங்க எளிமையான பூஜைகள் பண்ணலாம். அதனால நாளைய தினம் கண்டிப்பா துளசிக்கு மட்டும் தீபம் ஏத்த மறக்கவே மறக்காதீங்க. பூஜையில பஞ்சபாதத்துல தண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுல 2 துளசி இலைகள் மட்டும் போட்டுட்டு சுவாமிக்கும் நாம வச்சாலே போதும். கடவுளுடைய அருளானது பரிபூரணமாக நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்கள். என்னைக்குமே நல்லது மட்டுமே நடக்கும். வீட்ல செய்யக்கூடிய பூஜைக்கான நேரம் நமக்கு ஆடிப்பூரம் அன்று 28/7/2005 காலையில 6 மணியிலிருந்து 7:20 மணி வரைக்கும் உள்ள நேரம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 9, 10 மணியிலிருந்து 10:20 மணி வரைக்கும் உள்ள அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம அம்பாளுக்கு நம்ம வீட்ல நலுங்கு வச்சு அந்த வளகாப்பு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். மத்தபடி சாயங்காலம் நம்ம வீட்ல இப்படி எளிமையான பூஜைகள், துளசி மாடத்திற்கு தீபங்கள் ஏத்துறது, அது மாதிரி விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம். இப்படி எளிமையான ஒரு விஷயத்தை ஆடிப்பூரம் அன்று செய்து பாருங்க. கண்டிப்பாக வீட்ல நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும்னு நினைக்கிறோம். நம் சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணி, நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.